வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.6ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூட்டுக எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் 1 வகுத்தல்ல எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் எக்ஸ் பெருக்கல் 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் சாதாரணமாக எண்களில் கூட்டும்போது இப்போ 1/2 ப்ளஸ் 1/2 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இங்கே ரெண்டுலேயுமே மீசியமாக சரியாக இருக்குது, ஒரே போல் இருக்குன்ட்டு போட்டுட்டு அதன் பின்ன மேலே இருக்கிறத அப்படி எழுதுவோம் இல்லையா? ஆமாம், அப்படி எழுதும்போது என்ன ஆகும்? ஸோ தட் இஸ் 2ன்னு போட்டு 1 + 1 தட் இஸ் 2 ஸோ அரையும் கூட்டினா நமக்கு 1 வரும். அதாவது இதையும் அடிச்சிங்கன்னா 1 வரும்னு தெரியும். ஸோ இது வந்து எண்களில் செய்வோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து இது அல்ஜிப்ரா, அதாவது இயற்கணிதத்தினுடைய பல்லுறுப்பு கோவையில் கொடுத்துருக்காங்க. அப்போ பல்லுறுப்பு கோவையை நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்? ஸோ அதனுடைய பகுதியை பார்க்கணும். பகுதி ரெண்டும் ஒரே போல் இருக்கா? ஆமாம். அப்போ நம்ம எப்படி கூட்டலாம்? ஸோ தீர்வுன்னு போட்டுக்கோங்க. ஸோ தீர்வில் என்ன எழுதுவீங்க ஃபஸ்ட்டு? ஸோ எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது ரெண்டுலேயுமே ஒரே போல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்து இந்த ப்ளஸ்ஸால் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது பொதுவாக இந்த எக்ஸ் மைனஸ் 2க்கு பொதுவான வகுத்தலில் போட்டுருங்க. ஸோ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். சரி, அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் இங்கே வந்து பொதுவாக இருக்குது. அப்போ நம்ம வெளியில் எடுக்கலாம் அல்லவா? ஸோ அப்போ நம்ம எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறது தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு, அதன் பின்ன மறுபடியும் 1 மைனஸ் எக்ஸு. ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய 1 மைனஸ் எக்ஸை எழுதியாச்சு. ஸோ வகுத்தில் எப்போ போல் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ரைட்டு. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ப்ளஸ் எக்ஸுக்கும் மைனஸ் எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது? 1 + 1 2 இருக்குது. அப்போ எக்ஸ் பெருக்கல் 2 வகுத்தலில் எக்ஸ் மைனஸ் 2. இது பெருக்கல்ல இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? என் கெழுவை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும். ஆமாம், அதனால் நம்ம 2x வகுத்தல் எக்ஸ் மைனஸ் 2ன்னு போடுவோம். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். பயிற்சி 3.6ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் எக்ஸ் ப்ளஸ் 2 வகுத்தல்ல எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வகுத்தல்ல எக்ஸ் மைனஸ் 2. இங்கே பாருங்கள், பகுதியை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். பகுதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு? ஸோ இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ப்ளஸ் 1/3. ஸோ 2 நம்பர், அதாவது 2 நம்பர்லேயுமே அதனுடைய பகுதி மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி கூட்டுவீங்க? ஸோ அதுக்கு மீசியமாக பார்ப்பீங்க. ஸோ அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கியிருப்பீங்க. பெருக்கினீங்கன்னா 2 3 6. அடுத்து இந்த 3 கொண்டு போயிட்டு இந்த 1 கூடையும், அடுத்தது இந்த 2 கொண்டு போயிட்டு இந்த 1 கூடையும் பெருக்கினீங்கன்னா ஸோ 1 3 3 ப்ளஸ் 4 2 2ன்னு போட்டு ஸோ 5 6 அப்படின்னு சொல்லி சுருக்கியிருப்பீங்க. அப்படி தானே? பட் இங்கே அது அப்படியே பல்லுறுப்பு கோவையில் நம்ம செய்யணும், அவ்வளோதான். சரி, அப்போ நம்ம தீர்வு எழுதிக்கலாமா? எஸ். இப்போ தீர்வு போட்டுக்கோங்க. ஸோ எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பொது வகுத்தல் கீழே, ஆமாம், இங்கே வந்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கூட்டலால். ஸோ நம்ம அதை வந்து நம்ம இப்போ பொது வகுத்தல் கீழே எடுத்துக்க போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கணும். ஓகே, அப்போ இங்கே பெருக்குங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2. ரைட். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 கொண்டு போயிட்டு இங்கே பெருக்குங்க. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து ப்ளஸ் இதை கொண்டு போயிட்டு இங்கே பெருக்குங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, ரைட்டு. இந்த வகுத்தில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதனுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒன்றையும் உள்ளுக்குள்ளே பெருக்கணும், அவ்வளோதானே? ரைட். இப்போ பெருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸ் கூட பெருக்குங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு -2 கூட பெருக்குங்க, -2x. அடுத்து 2 + 2 எடுத்துகிட்டு போய் எக்ஸ் கூட பெருக்குங்க, +2x. அடுத்தது +2 எடுத்துகிட்டு போயிட்டு -2 கூட பெருக்குனீங்க, 2 4, அப்போ -4. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக பெருக்கியாச்சு. ஓகே, அதன் பின்ன என்ன பண்ணுவீங்க? ஸோ ப்ளஸ் தான் இருக்குது, போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ட். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு +3, ஸோ +3x போடுங்க. அடுத்தது -1 இன்ட்டு எக்ஸுங்கிறது -1x. அடுத்தது -1 இன்ட்டு +3ங்கிறது -3. ஓகே, போட்டு இப்போ நீங்கள் பொது வகுத்தல் கீழே என்னென்னு போடுவீங்க? ஸோ ஜம்முன்னு கீழே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் ப்ளஸ் 3 அண்டு எக்ஸ் மைனஸ் 2 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் இது ப்ளஸ் தானே இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து அது நம்ம எடுக்கிறது, அதாவது அதை நீக்கிறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஸோ நம்ம வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ நான் இந்த ப்ராக்கெட்டை நான் நீக்கிடுறேன், தேவைப்படாது. ஏன்னா ப்ளஸ்ஸால் பெருக்கும்போது இந்த இந்த பகுதி பூராவே என்னவாக தான் மாதிரி இருக்கும்? அதில் இருக்கக்கூடிய சைனோட தான் இருக்கும், அது குறி அதே தான் இருக்கும். ஸோ அதனால் இதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இங்கே x², இங்கே ஒரு x². அப்போ மொத்தமாக என்ன இருக்குது? 2 x² இருக்கா? அப்போ அதை எழுதிக்கோங்க. ஸோ அப்போ 2 x². அடுத்தது -2xக்கும் +2xக்கும் போயிடுது.
அடுத்தது எக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா +3 இருக்குது -1 இருக்குது. அப்போ +3ல் -1 போச்சுன்னா ஸோ +2 அப்படி தானே. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ +2x. ஓகே, அடுத்து -4 -3. அப்போ -4 -3 அப்படின்னா ஸோ 4 3 7 மைனஸ் இருக்கனால ஸோ மைனஸ்னு போட்டுக்கிறீங்க. அப்போ -7 ரைட். அதுக்கு கீழே என்ன இருக்குது? தட் இஸ் x +3 அண்டு x -2 ரைட். இதுக்கு மேலே நம்மளால சுருக்க முடியாது. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர். பயிற்சி 3.6ல் தேர்ட் சம் பாருங்க. x³ வகுத்தல் x - y ப்ளஸ் y³ வகுத்தல் y - x. இது ஏப்ரல் 25ல் 2 மார்க் சம்ஸில் கேட்டிருக்காங்க ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம பல்லுறுப்புக்கோவையை கூட்டும் போது எதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம்? அதனுடைய பகுதியை தான் பார்ப்போம். பகுதி வந்து இங்கே x - y இருக்குது, இங்கே y - x இருக்குது. அந்த வித்தியாசம் தான். சரி, இப்போ நம்ம சொல்யூஷன் தீர்வு போட ஆரம்பிக்கலாமா? ரைட். ஸோ தீர்வு பாருங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய x³ வகுத்தல்ல x - y ப்ளஸ் y³ வகுத்தல்ல ஸோ y - xன்னு இருக்கு ரைட். இப்போ நம்மக்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஸோ இங்கே ஸோ x - y இங்கே y - xன்னு இருக்கா? சரி, இப்போ நம்ம அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். தட் இஸ் இப்போ நான் இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸோ y - xை ஸோ y - xை எப்படி எழுதலாம்? x - yயை கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல yக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ப்ளஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு தானே இருக்கும் ரைட்டு. அடுத்தது இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா? இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? ஸோ இந்த -xஐ வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் இல்லையா? ரைட், இப்படி எழுதிடுறேன். சரி, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ மைனஸாக வெளியில் எடுங்க. ஸோ -1 வெளியில் எடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ என்னது -y. அடுத்து இங்கே மைனஸ் வெளியில் எடுத்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஓகே, தட் இஸ் என்னென்னு எழுதலாம்? ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ y - xக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி எழுத முடியும் தானே. அப்போ அதை நான் இங்கே எழுத போகிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ x³ வகுத்தல்ல x - y போட்டுக்கோங்க ப்ளஸ் y³ வகுத்தல்ல பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸோ இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் நீங்கள் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? ஸோ மைனஸ் தானே வரும் ரைட். அப்போ x³ வகுத்தல்ல x - y ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு y³ போட்டு நெக்ஸ்ட்டு x - y போட்டுக்கோங்க ரைட். இப்போ இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? ஜென்ரலாக x - y இருக்கா? அதனால் நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். தட் இஸ் x - yன்னு எடுத்துக்கிறோம். மேலே என்ன இருக்குது? ஸோ x³ - y³ இருக்குது ரைட். இது பார்த்தா நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? தட் இஸ் ஸோ நம்ம பல்லுறுப்புக்கோவையில் என்ன பார்த்துருக்கோம்? a³ - b³ என்ன பார்த்துருக்கோம்? தட் இஸ் a - b இன்ட்டு ஸோ a² ப்ளஸ் ab ப்ளஸ் b² பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது? ஸோ x³ - y³ இருக்குது. அப்போ x³ - y³ அப்படிங்கிறத என்ன பண்ணுறீங்க? ஸோ x - y இன்ட்டு ஸோ x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² எழுதலாம் அல்லவா? சரி, அதை தான் நான் வந்து இதுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கிறத கொண்டாந்து எழுத போகிறேன் ரைட். இப்போ நீங்கள் இங்கே ஸ்டெப்ஸில் எழுதுங்க ரைட். எப்படி எழுதுவோம்? ஸோ நான் பாருங்கள் இங்கே அழிச்சிட்டு எழுதுகிறேன். தட் இஸ் இப்போ இதை தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ x³ - y³ பதிலாக இதை எழுதுங்க. ஸோ தட் இஸ் x - y இன்ட்டு பெருக்கல் ஸோ x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² வகுத்தில் என்ன எழுதுவீங்க? x - y ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கும் இதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா மிச்சம் நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் x² ப்ளஸ் xy ப்ளஸ் y². ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். அடுத்து பயிற்சி 3.6ல் செகண்ட் கொஷின் கழிக்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் 2x + 1 பெருக்கல் x - 2 வகுத்தல் x - 4. அடுத்து மைனஸில் 2x² - 5x + 2 வகுத்தல்ல x - 4 இருக்குது ரைட்டு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 2 விதமான மெத்தடில் போடலாம். ஒன்று ஃபேக்டரைசேஷன், அதாவது காரணிப்படுத்தி போடுறது. ஒன்று வந்து டேரெக்டாக அப்படி பெருக்கி போடுறது. சரி, 2 மெத்தட்லையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மெத்தட் 1ல் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ முதல்ல இருக்கக்கூடிய அப்படியே நம்ம வந்து இதை எழுதிக்கலாம் ரைட். இப்போ என்ன பாருங்கள், நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ தீர்வுன்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ 2x + 1 பெருக்கல் x - 2 வகுத்தில் என்ன இருக்குது? ஸோ x - 4. அதே போல் மைனஸ் 2x² - 5x + 2 வகுத்தில் 4 இருக்கா? சரி, எழுதியாச்சு. இப்போ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? ஸோ காமனாக ஸோ x - 4ங்கிறது தான் எல்சிஎம்மாக இருக்குது, அதாவது மீசிமாவாக இருக்கனால ஸோ x - 4 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ x - 4 போட்டுக்கோங்க ரைட். இப்போ இங்கே x - 4 இருக்கும்போது இங்கே மேலே இருக்கிறத அப்படியே நீங்கள் போடலாம். சரி, அப்போ என்ன இருக்குது? 2x + 1 ஸோ இன்ட்டு x - 2 மைனஸ் அடுத்து 2x² - 5x + 2 சரி போட்டாச்சு.
இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஜஸ்ட் இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே பெருக்கலாம். 2x இன்ட்டு எக்ஸ் என்னது? ஸோ 2x ஸ்கொயர்னு போடுவோமா? ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ 2x ஸ்கொயர்டு. அடுத்தது 2x இன்ட்டு -2 என்ன? -4x. இப்போ ப்ளஸ் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ். ஸோ +1 இன்ட்டு -2ங்கிறது -2. இப்போ மைனஸால் உள்ளே பெருக்கிக்கோங்க. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு 2x² மைனஸ் 2x². மைனஸ் இன்ட்டு -5xங்கிறது ப்ளஸ் 5x. அடுத்தது ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2ங்கிறது -2. ஓகே, இப்போ வகுத்தல் என்ன இருக்குது? ஸோ எக்ஸ் -4 அப்படியே இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, அதன் பின்ன இப்போ பாருங்கள். ஸோ இந்த 2x² 2x² கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸினுடைய டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ எக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் -4. ஸோ -4 இங்கே +1. ஓகே, அடுத்தது இங்கே +5. ஸோ +5 எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? ஸோ இங்கே -2 இருக்கா? சரி, -2. இங்கே -2 இருக்கா? ஓகே, -2. ஸோ வகுத்தில் என்ன எழுதுவீங்க? தட் இஸ் x -4. ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸுக்கிட்ட இப்போ இங்கே பாருங்கள். ஸோ 5யும் 1யும் கூட்டினீங்கன்னா 6. 6ல் 4 போச்சுன்னா ஸோ 2. அப்போ 2xன்னு போடலாமா? ஸோ 2x -4 வகுத்தல்ல x -4 போட்டாச்சு. இப்போ நம்ம மேலே 2ஆம் வாய்ப்பாடு வந்து பொதுவாக இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? தட் இஸ் ஸோ 2x -4லேருந்து 2 வெளில எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ 2 எடுத்துட்டிங்கன்னா x ஸோ 4 அப்படின்னு x -2 வகுத்தல்ல x -4 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கிடைச்சது இல்லையா? இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்டு, இதை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் கொண்டு வரலாம். இப்போ இது மெத்தட் 1, அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடு. இது ஈஸியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா இப்போ போடுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன், அதாவது காரணிப்படுத்தி போடுற மெத்தடு. அது கூட உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதை ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம்னா இந்த டேர்மை தான். ரைட், இந்த பல்லுறுப்புக்கோவை தான் நம்ம வந்து காரணிப்படுத்தி அதுலேருந்து நம்ம வந்து போட போகிறோம். சரி, இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த 2x² -5x + 2க்கு பதிலாக மட்டும் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? காரணிப்படுத்தி பார்த்துடலாம். சரி, நான் இங்கே போடுறேன் பாருங்கள். தட் இஸ் 2x² -5x + 2. சரி, இதை காரணிப்படுத்தணும்னா இந்த இடத்துல எப்போவுமே ஒரு x² மாற்றி போடணும். ஓகே, அப்போ அதனால் நம்ம இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நம்ம வந்து பெருக்கிக்கலாம். ஸோ 2 × 2 என்னது? 4. அப்போது நம்மளா ஏதோ ஒரு 2 நம்பர் எடுத்து பெருக்குனா 4 கிடைக்கணும். ஸோ அதே போல் அதை கூட்டினா என்ன கிடைக்கணும்? -5 கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர் 2ஐயும் நம்ம வந்து நம்பர் சிஸ்டத்துலேருந்து எடுக்கணும். ரைட்டு, இப்போ அது என்னது? ஸோ 1ஆம் வாய்ப்பாடு எடுத்திங்கன்னா 1 நாள் 4 வரும் தானே? சரி, அப்போ பாருங்கள். ஸோ 4 × 1ன்னு போட்டோம்னா 4 கிடைச்சிரும். அதே போல் கூட்டினா +5 தான் கிடைக்குது. பட் இங்கே -5 தானே இருக்குது. அப்போ இங்கேயும் மைனஸ் போட்டோன்னா முடிஞ்சு போச்சு தானே? எஸ், கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த -5xக்கு பதிலாக நீங்கள் எப்படி பிரித்து எழுதலாம்? ஸோ -4 -1ன்னு பிரித்து எழுதலாம். சரி, அந்த எக்ஸை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம்ல. அப்புறம் இந்த 2ஐ எட்டாந்து கொண்டு இந்த 4ஆக மாற்றினதுன்னு நினச்சி போட்டுறாதீங்க. அந்த 2 அப்படியே தான் போடணும். முன்னாடி இருக்க 2x² அப்படியே தான் போடணும். ரைட், இப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ 2x × x மைனஸ் இது 2 × 2x அடுத்து -1x + 2ன்னு எழுதலாம் அல்லவா? இப்போ பாருங்கள், இதில் 2x இதில் 2x பொதுவாக இருக்கா? ஸோ அதை நீங்கள் வெளியிடுங்க. அப்போ என்னென்னு கிடைக்குது? ஸோ 2x எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே x -2. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் எடுங்க. ஸோ மைனஸ் வெளியில் எடுத்திங்கன்னா இங்கே ஒரு மைனஸ், அதே போல் இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அதுலேருந்து ஒரு மைனஸ் எடுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மைனஸ் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஸோ ஒரு எக்ஸு -2ன்னு கிடைக்கும். ஏன்னா இதை போல் கிடைக்கணும், x -2 போல் கிடைக்கணும். அதுக்காக தான் இத்தனையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த x -2ம் இந்த x -2ம் பொதுவாக இருக்குது. அப்போ அதை வெளியிடுங்க. ஸோ x -2 பொதுவாக எடுத்திங்கன்னா என்ன கிடைக்குது? ஸோ 2x இங்கே மைனஸ் இந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ -1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ பொதுவாக ஸோ 2x² -5x + 2க்கு பதிலாக நம்ம எதை கொண்டாந்து போடலாம்? ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய x -2 × 2x - 1ன்னு போடலாம் அல்லவா? ஸோ நான் இப்போ அதுதான் போட போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதன் பின்னாடி நம்ம அப்ளை பண்ணலாம். சரி, இப்போ இது வந்து காரணிப்படுத்தி நம்ம வச்சுக்கணும் செகண்ட் மெத்தட் படி. ரைட், இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ ஆஸ் யூஷுவல் கொஷின்லேருந்து கொண்டு வரணும். ஓகே, கொஷின் என்ன தெரியும் நம்மளுக்கு? தட் இஸ் 2x + 1 பெருக்கல் அடுத்தது x -2. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ். இப்போ இந்த 2x² 5xக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் x -2. ஸோ இன்ட்டு இதை தான் எழுத சொல்கிறேன். அடுத்தது 2x - 1. ஸோ இது பொதுவான வகுத்தல்ல என்ன இருக்குது நம்மக்கிட்ட? தட் இஸ் x -4 இருக்குல்லவா? ரைட், அதை எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2x + 1 இருக்குது. அதே போல் இங்கேயும் 2x - 1 இருக்குது. ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸும் இருக்குது. அது கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. இதில் குறியும் சரியாக இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் 2 நம்ம வெளில எடுக்கலாம் இல்லையா? சரி, அப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் 2 வெளில எடுத்திங்கன்னா ஸோ என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது, ஸோ 2x ப்ளஸ் 1. அடுத்தது இங்கே மைனஸ் இன்ட்டு 2x மைனஸ் 1. ஸோ மைனஸ் இன்ட்டு 2x மைனஸ் 1. ஸோ இப்போ வகுத்தல் என்ன எழுதலாம், தட் இஸ் ஸோ எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதிக்கலாம். ரைட், இப்போ பாருங்கள், ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், தட் இஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுது, ப்ளஸ் ஆகுது. ஸோ ப்ளஸ் 1 டிவிஷனில் என்னன்னு எழுதலாம், தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதலாம். சரி, இதில் ஏதாவது அடிபடுமா பாருங்கள், எஸ் அடிக்க முடியும். ஸோ எதை அடிப்பீங்க, தட் இஸ் இப்போ அடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது எடுத்து அவங்களுக்கு தெரியும், தட் இஸ் இங்கே ஒரு நிமிஷம் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். சரி, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ ப்ளஸ் 2x இந்த மைனஸ் 2x கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஸோ பெருக்கல்ல என்ன எழுதலாம், தட் இஸ் ஸோ இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இருக்குது. அப்புறம் 1 பெருக்குனீங்க கூட்டினீங்கன்னா ஸோ 2 வகுத்தல்ல எக்ஸ் மைனஸ் 4. கொஷின் நம்பர் 3, 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டிலிருந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 கழிக்க. ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் எதை எழுதுவீங்க, ஸோ இது எழுதுவீங்களா இல்லை இது எழுதுவீங்களா? எப்போவுமே பாருங்கள், இதிலிருந்து அப்படிங்கும்போது அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ சொல்யூஷன் எழுதுகிறேன். ஸோ தீர்வு போட்டுக்கோங்க. தீர்வில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 வகுத்தலில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து என்ன கழிக்கணும், ஸோ இந்த டேர்மை போட்டு கழிக்கணும். ஸோ அப்போ 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இதை கழிக்க அப்படிங்கும்போது மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் இந்த சென்டென்ஸை. நம்ம இப்போ மேக்ஸில் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ரைட்டு, இப்போ இங்கே என்ன இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ங்கிறது இங்கே 2 டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம எப்போவுமே கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் தட் இஸ் பகுதியை தான் பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே 2 இருக்கும்போது இதையும் 2ஆக மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ஆலையும் கீழே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ஆலையும் பெருக்கணும்னா தானே இது 2ஆக மாறும். ஆமாம், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இதில் ஒரு டைம் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே பெருக்கிக்கிறோம். சரி, இப்போ நான் அது கீழே எழுதுகிறேன் பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க, மைனஸ் இங்கே 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ல் மேலே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அண்ட் கீழேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2வை பெருக்குங்க. ஓகே, பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ ஜென்ரலாக ரெண்டுலேயுமே நான் வந்து ஸோ பொது வகுத்தல் கீழே எடுத்துக்கிறேன், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்ட். ஏன்னா இந்த இடத்துல இது ரெண்டையும் பெருக்கும்போது த ஹோல் ஸ்கொயர்டாக மாறிடுது இல்லையா, அதனால் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை மேலே எழுதுங்க, தட் இஸ் 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் ஆஃப் ஒரு டைம் இது. அப்போ இது அப்படியே தான் வரும், ஆனால் மைனஸால் உள்ளே பெருக்கிக்கோங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2. ஓகே, இப்போ பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அப்போ மிச்சம் என்ன கிடைக்குது பாருங்கள், தட் இஸ் 2x³ மைனஸ் 2 டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர், சாரி இங்கே ப்ளஸ் 3 இருக்குது பாருங்கள். ஸோ 3ல் 2 போச்சுன்னா என்ன கிடைக்கும், ஸோ 1. அப்போ இந்த இடத்துல என்னன்னு மாறும், தட் இஸ் 1 அப்படின்னு மாறிடும். அப்போ 2x³ ஸோ ப்ளஸ் 1 போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு போடணும். சரி, இதுக்கு மேலே இதை நம்ம சுருக்க முடியுமா அப்படின்னா சுருக்க முடியாது. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். Question number 4, x squared plus 6x plus 8 divided by x power 3 plus 8 இதிலிருந்து எந்த விகிதமுறு கோவையை கழித்தால் 3 by x squared minus 2x plus 4 என்ற கோவை கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்க, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதிலிருந்து அப்படிங்கிறாங்க, இதிலிருந்து அப்படிங்கும்போது ஃபஸ்ட் அதை தான் எழுதணும். ஸோ சொல்யூஷன், ஸோ தீர்வில் ஃபஸ்ட் என்ன எழுதுவீங்க, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 ஸோ வகுத்தலில் பார்த்தீங்கன்னா x³ ப்ளஸ் 8 அதிலிருந்து எந்த விகிதமுறு கோவையை கழித்தால், அப்போ கழித்தால்னா கழிக்கணும் அப்படிங்கும்போது அந்த விகிதமுறு கோவையை நான் என்னென்னு பண்ணுறேன், f of x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போ f of xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த அப்படி கழிச்சா நம்மளுக்கு 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இது சமம் தானே.
ஸோ இப்போ சமம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி இந்த 3/x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் இந்த எஃப்எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஓகே ரைட். அப்போ நம்ம இங்கே போடுறேன் பாருங்கள். தட் இஸ் x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 வகுத்தில் பார்த்தீங்கன்னா x³ ப்ளஸ் 8 மைனஸ் இந்த எஃப்எக்ஸ் அந்த பக்கம் போயிடும். இந்த 3 அப்படின்னு இருக்கிறது இந்த பக்கம் வந்துடும். அப்போ 3 ஸோ x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 சமம். இப்போ எஃப்எக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், கழிக்கணும். சரி, எப்படி கழிப்பீங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பார்க்கணும். ஓகே, எல்சிஎம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே x³ ப்ளஸ் 8 இருக்கா? ரைட். இப்போ நான் இதை இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். தட் இஸ் x³ ப்ளஸ் 8 அப்படிங்கிறத ஸோ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x³ ப்ளஸ் 2 கியூப்னு எழுதலாம் இல்லையா? தட் மீன்ஸ் ஸோ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 தானே 8. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 8 அப்படிங்கிறத 2 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன். ஓகே சரி, இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? தட் இஸ் a³ ப்ளஸ் b³ அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? ஸோ தட் இஸ் a ப்ளஸ் b இன்ட்டு ஸோ a² மைனஸ் ab ப்ளஸ் b² எழுதலாம் அல்லவா? ரைட். இப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஸோ எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே x³ அண்ட் பிக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ 2 கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு என்ன எழுதுவீங்க? தட் இஸ் x² மைனஸ் ஸோ 2 பெருக்கல் எக்ஸ் ஏ இன்ட்டு பி அப்படிங்கும்போது 2 பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் அடுத்தது b²க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? பின்னா 2 தானே, அப்போ b²னா 4. ரைட். அப்போது ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்முக்கு பதிலாக ஸோ இது டோட்டலாக எடுத்துகிட்டு வந்து இது நம்ம இங்கே எழுதலாம் இல்லையா? ஸோ ரைட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இங்கே x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 வகுத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஸோ x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஸோ மைனஸ் 3 ஸோ x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 சமம் f(x) போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? ஸோ எல்சிஎம். ஓகே ரைட். ஸோ எல்சிஎம் பாருங்கள், இதில் இங்கே இந்த டேர்மும் இந்த டேர்மும் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது இது மட்டும் தானே, அப்போ இதால் தானே மேலேயும் கீழேயும் பெருக்கணும். ஓகே, அப்போ நம்ம அதை பெருக்கலாம். ஸோ பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டு ஸோ இங்கே எழுதுகிறேன். தட் இஸ் x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 8. ஓகே, ஸோ நான் ஜென்ரலாக இப்போ என்ன பண்ணிடுறேன்? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 வந்து இப்போ எல்சிஎம்மாக எடுக்கிறேன். அதாவது இதை ஃபுல்லாக எல்சிஎம்மாக எடுக்கும்போது நமக்கு என்ன? ஸோ இங்கே மிஸ் ஆகிறது என்ன? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 தானே, அப்போ மேலே எக்ஸ் ப்ளஸ் 2வால் பெருக்குங்க, அதே போல் கீழேயும் எக்ஸ் ப்ளஸ் 2வால் பெருக்குங்க, அவ்வளோதானே. ஸோ மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கோங்க. ரைட். தட் இஸ் ஈக்குவல் டு f(x)ன்னு வருதா? ஓகே ரைட். இப்போ இங்கே பாருங்கள், ஸோ x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிற ஃபார்மேட்டில் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை உள்ளே வந்து பெருக்கி நீங்கள் கழிச்சு கூட போடலாம். ரைட்டு. இப்போ பாருங்கள், ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்? x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 இப்போ மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் என்னது? ஸோ மைனஸ் 3x. அடுத்து மைனஸ் இன்ட்டு 2 ஸோ மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 6. ஸோ வகுத்தில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும்? தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஸோ x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 சமம் f(x) அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன போடலான்ட்டு. தட் இஸ் இது இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். தட் இஸ் x² இப்போ பாருங்கள், ஸோ ப்ளஸ் 6x மைனஸ் 3x அப்போ 6ல் 3 போச்சுன்னா ப்ளஸ் 3 தானே, அப்போ ப்ளஸ் 3x ப்ளஸ் 8ல் 6 போச்சுன்னா 2 தானே. ஓகே, இப்போ ப்ளஸ் 2 வகுத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஸோ x² மைனஸ் 2x சாரி ப்ளஸ் 4 அப்படின்னு போட்டுருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு f(x). ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் காரணிப்படுத்தலாம். ஓகே, எப்படி காரணிப்படுத்துவீங்க? தட் இஸ் x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 காரணிப்படுத்துங்க ஃபஸ்ட்டு. தட் மீன்ஸ் நம்ம 2 நம்பரை நம்மளாக எடுத்துக்கணும், பெருக்குனா 2 வரணும், கூட்டுனா 3 வரணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது கூட்டல், இது வந்து பெருக்கல் இருக்கணும். ஓகே ரைட். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னவா இருக்க முடியும்? ஸோ நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2 கிடைச்சிரும், அடுத்து கூட்டினா 3 கிடைக்கும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 3xஐ இப்படி பிரித்து எழுத போகிறோம். எப்படின்னா 1x 2x இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 3x கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் 2 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த x² அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இது எப்படி இருக்குது? எக்ஸ் பெருக்கல் எக்ஸ்ன்னு இருக்குது.
ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து ஒரு எக்ஸ் வெளில எடுக்கிறோம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், ஒரு எக்ஸு. ஓகே, ப்ளஸ் இது 1 பெருக்கல் எக்ஸில் எக்ஸை வெளியில் எடுத்துட்டா 1 இருக்கும். ஓகே, ப்ளஸ் இப்போ இங்கே பாருங்க 2 பொதுவாக இருக்குது. அப்போ 2 வெளில எடுங்க. அப்போ 2 எடுத்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகே, இப்போ இதில் பாருங்க எக்ஸ் ப்ளஸ் 1 பொதுவாக இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னா மிச்சம் எக்ஸ் ப்ளஸ் 2 வந்துடும். ரைட். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக இதை கொண்டாந்து இங்கே போடலாம் அல்லவா. ஸோ அதான் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ வகுத்தலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 சமம் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், பண்ணலாம். எதை ரெண்டையும் கேன்சல் பண்ணுவீங்க? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். இதுவும் கேன்சல் ஆகும். ஆயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது, தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வகுத்தில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4ன்னு இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இதை வந்து நம்ம சுருக்கினாலும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அடிக்க முடியாது. ஸோ அதனால் இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். அப்போ நம்ம எந்த கோவையை கழிச்சா அந்த 3/x² மைனஸ் 2x ப்ளஸ் 4 வரும். தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/x² மைனஸ் 2x ப்ளஸ் 4ங்கிற இந்த கோவையை கழிச்சா தான் அது வரும் அப்படிங்கிறது உறுதியாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். Question number 5 is equal to, that is a is equal to 2x plus 1 divided by 2x minus 1 மற்றும் b is equal to 2x minus 1 by 2x plus 1 எனில் 1 by a minus b minus 2b by a squared minus b squared ஐ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம as usual பண்ணுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, that is இந்த 1 by a minus bக்கு பதிலாக 1 by aங்கிற இடத்துல 2x plus 1 by 2x minus 1 minus bக்கு பதிலாக 2x minus 1 by 2x plus 1 அடுத்து மைனஸ் 2b அப்படிங்கும்போது b இங்கே போட்டு அடுத்து a ஸ்கொயருக்கு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு த ஹோல் ஸ்கொயர்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இட் வில் டேக் அ லாங் டைம், நிறைய டைம் ஆகும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னா நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், ஸோ கொடுக்கப்பட்டிருக்க இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எதனா ஸோ இங்கே கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, இதை வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணணும். ரைட். ஸோ நம்மளே எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸோ 1 by a minus b minus 2b by a squared minus b squared தானே. சரி, இதில் வந்து என்ன பண்ண முடியும், ஸோ 1 by a minus b ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்து 2b ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்கள், இது ஒரு முற்றுரிமை. ஆமாம், நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதில் என்ன எழுதலாம், ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம் இல்லையா. ரைட், அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ரைட், இப்போ இங்கே எழுதுங்க, தட் இஸ் 1 by a minus b மைனஸ் 2b பை ஸோ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. சரி, எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயும் ஏ மைனஸ் பி இருக்குது, இங்கேயும் ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இங்கே என்ன பண்ணணும், ஸோ ஏ ப்ளஸ் பியால் பெருக்கணும். அதே போல் மேலேயும் ஏ ப்ளஸ் பியால் பெருக்கணும். அவ்வளோதானே. சரி, அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். தட் இஸ் ஸோ 1 பெருக்கல் ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2b. ஏன் இப்படி நான் போடுறேன், ஸோ ஏன்னா நம்ம இப்போ ஜென்ரலாக எல்சிஎம்மாக என்ன எடுத்துருக்கோம், ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பியை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட். ரைட், சரி போட்டாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே பெருக்கலாம். ஸோ தட் இஸ் 1 பெருக்கல் ஏ ப்ளஸ் பி என்னது, ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2b பை ஸோ இங்கே என்னது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகே, சரி, அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதலாம், தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே பி ஒரு டைம் இங்கே 2 டைமா, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டைம் ப்ளஸ் 1ல் மைனஸ் 2 போச்சுன்னா மைனஸ் 1ன்னு தெரியும். ஸோ அதுபடி பார்த்தோன்னா நம்ம என்ன போடலாம், தட் இஸ் ஸோ ஏ ப்ளஸ் பி மைனஸ் பிக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், ஸோ மைனஸ் பி அப்படின்னு போட்டு கீழே ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிதான். அப்போ இது என்ன லீட் பண்ணுது பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏ மைனஸ் பிக்கு ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ 1 ஏ ப்ளஸ் பி. ஜஸ்ட் இப்போ நம்ம என்னது, ஸோ அவ்வளோ பெருசாக இருக்கக்கூடியதை நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இப்போ நம்ம 1 by a ப்ளஸ் பிங்கிற வடிவமைப்பில் மட்டும் கொண்டு வந்துட்டால் போதும். ஓகே, இதுவும் நீங்கள் 1 by ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக எல்லாம் போட்டுட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதை 1ஆல் வகுத்துக்கலாம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பியை நம்ம அப்படி போட்டுக்கலாம். ரைட், இப்போ பாருங்கள், ஸோ தட் இஸ் ஏ ப்ளஸ் பியை நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். அதன் பின்னாடி அதை 1 by a ப்ளஸ் பியாக போடலான்னு சொல்ல வரேன். ரைட், இப்போ ஏ என்னது, தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ 2x ப்ளஸ் 1 2x மைனஸ் 1. இப்போ ப்ளஸ் பிக்கு பதில் என்ன எழுதுவீங்க, ஸோ 2x மைனஸ் 1 ஸோ 2x ப்ளஸ் 1. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன, ரெண்டுமே எல்சிஎம் வெவ்வேறையாக இருக்கனால நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க, தட் இஸ்
இதை வந்து ஸோ 2x ப்ளஸ் 1ஆல் கீழே பெருக்குங்க. அதே போல் இங்கேயும் 2x ப்ளஸ் 1ஆல் மேலேயும் பெருக்கிக்கோங்க. தட் மீன்ஸ் 2x ப்ளஸ் 1ஆல் மேலேயும் கீழேயும் இங்கே வச்சு பெருக்கிக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் என்ன பண்ணணும்? ஸோ இதை கொண்டு போய் இங்கே பெருக்கணும். அப்போ இங்கே மேலே 2x மைனஸ் 1ஆல் பெருக்கி 2x மைனஸ் 1ஆல் வகுத்துக்கோங்க. சரி, அது நம்மளுக்கு தெரியும் ப்ராசஸ். நான் அதை தான் இப்போ பண்ண போகிறேன். தட் இஸ் பாருங்கள், இப்போது இதை அழிச்சிக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட்டு ஸோ மேலேயும் கீழேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2x ப்ளஸ் 1ஆல் பெருக்கிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2x ப்ளஸ் 1 இருக்குது ஆல்ரெடி. ஓகே, ஸோ நான் வகுத்தில் இப்போ ரெண்டுக்குமே பொதுவாக ஸோ இதை இப்படி இது பட்டர்ஃப்ளை பெருக்கல் தரேன் இல்லையா, அதுதான் பண்ண போகிறேன். ஸோ 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 நான் இப்போ எல்சிஎம் மீசிமாவாக எடுத்துட்டேன். அப்போ இதை கொண்டு போயிட்டு இங்கே பெருக்கிக்குவோம். அப்போ 2x ப்ளஸ் 1 ஸோ ப்ளஸ் இப்போ இதை கொண்டு போய் இங்கே பெருக்கும்போது ஸோ 2x மைனஸ் 1 பெருக்கல் 2x மைனஸ் 1 ரெண்டு டைம் வந்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போது 2x ப்ளஸ் 1 2x ப்ளஸ் 1 மைனஸ் 1 இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எதாவது பண்ண முடியுமா? எஸ். ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2x ப்ளஸ் 1ங்கிறது 2 டைம் இருக்குது. அப்படி தானே? 2x ப்ளஸ் 1ங்கிறது 2 டைம் த ஹோல் ஸ்கொயர்டு. அதே போல் 2x மைனஸ் 1ங்கிறது 2 டைம் இருக்குது. அப்படி தானே? 2x மைனஸ் 1ங்கிறதும் 2 டைம் இருக்குது த ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ நடுவில் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ வகுத்தில் ஆஸ் யூஷுவல் என்ன தான் இருக்குது? ஸோ 2x மைனஸ் 1 இன்ட்டு ஸோ 2x ப்ளஸ் 1. ரைட், இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். தட் இஸ் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. அப்போ நம்ம என்ன தெரியும்? தட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிற ஃபார்முலா தெரியும்ல. ஸோ அதை நம்ம இங்கே இன்புட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுகிறோம்? ஸோ 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வகத்தில் a ஸ்கொயருக்கு பதிலாக 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு போடுவோமா? சரி, ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது? தட் இஸ் ஸோ 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ வகுத்தல்ல ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயருங்கிறது 1. ரைட், இப்போ நம்ம மேலே இருக்கிறதுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது என்னது? ஸோ 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். சரி, ரைட். இப்போ நான் வந்து நடுவில் வந்து அதுக்கு ஸோ இது மாதிரி கோடு போட்டுக்கிறேன். ஓகே, சரி, கோடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே எழுத ஆரம்பிச்சிடலாம். சரி, இங்கே பாருங்கள். ஸோ 2x இப்போ நான் ஃபஸ்ட்டு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் எடுக்கிறேன். இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு தெரியுமா? ரெடி. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இங்கே 2x ப்ளஸ் 1 தானே? ஸோ 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 1. அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1 ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஸோ 4x ஸ்கொயர்டாக மாறிடுது. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2 பெருக்கல் 2x அப்படிங்கும்போது 4x இன்ட்டு 1ங்கும்போது அது அப்படியே தான் இருக்கும். ஸோ 1 போட்டுக்கோங்க. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இதை எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் ஆஸ் யூஷுவல் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்தது ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன இருக்குது? தட் இஸ் 2x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரா? இது என்ன ஃபார்முலா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் தானே? ஆமாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு போடுவோமா? ரைட், இப்போ நம்ம என்னது? அது 2x மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? தட் இஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் 2x இன்ட்டு 1ங்கிறது 4x ப்ளஸ் 1ன்னு வருது. அப்போ ப்ளஸ் இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் ஸோ இதை கொண்டு வந்துட்டு இங்கே எழுதுங்க. ஸோ தட் இஸ் இதை கொண்டு வந்து இங்கே எழுதுங்க. தட் இஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1. ரைட், இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். எஸ், பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் 4xக்கு மைனஸ் 4x கேன்சல் பண்ணலாம். ஓகே, ரைட். அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது பாருங்கள். ஸோ அதை அப்படியே கீழே அப்படியே எழுதுங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர். இல்லைனா டேரெக்டாக கூட்டிக்கோங்களேன். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் என்னென்னு வருது? ஸோ 8x ஸ்கொயர்னு வருதா? சரி, அதை அப்படியே எழுதுங்க. ஸோ 8x ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ஆகுதா? சார் ப்ளஸ் 2 டிவிஷனில் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 அவ்வளோதானே? சரி,
ஸோ நம்மளுக்கு இதில் வந்து வேணும்னா நம்ம 2 வந்து ஜென்ரலாக எடுத்தாலும் அடிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம அதோட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், வேணும்னா நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடு வெளில எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 4x², ஸோ ப்ளஸ் 1 வகுத்தலில் பார்த்தீங்கன்னா, ஸோ 4x² மைனஸ் 1. ஓகே, சரி. எடுத்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் இந்த இடத்துல கட்டாயமாக நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம், தட் இஸ் 1/a+b தான் நம்ம கட்டாயமாக பார்க்கணும். ஆனால் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது a+b தான். அப்போ நம்ம கடைசியாக மறக்கக்கூடாது. என்னென்னு எழுதணும், தட் இஸ் 1/a+bக்கு நம்ம பார்த்துடணும். ஓகே, ஸோ நான் இப்போ அதை எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், ரைட். ஸோ இங்கே இப்படி ஒரு கோடு போட்டுட்டு நமக்கு வேணுங்கிறது என்ன, 1/a+b தானே, a+b தானே நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்போ 1/a+bனா 1 டிவைடட் பை, ஸோ அந்த 2 × 4x² இருக்கு இல்லையா, அது அப்படியே நீங்கள் எழுதுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நான் இப்படி தள்ளிக்கிறேன். ஸோ தட் இஸ் இங்கே பாருங்கள் 2 ஸோ 4x² + 1 அதுக்கு வகுத்தல்ல 4x² மைனஸ் 1. இப்போ வகுத்தல் கீழே வகுத்தல் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், மேலே போயிடும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், தட் இஸ் 4x² மைனஸ் 1 வகுத்தல்ல 2 × 4x² + 1. ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. a = x/x + 1 மற்றும் b = 1/x + 1 எனில் a + b the whole square plus a minus b the whole square divided by a divided by b is equal to 2 × x² + 1 by x × x + 1 the whole square என நிரூபிக்க. ஸோ இது என்ன நிரூபிக்க அப்படிங்கும்போது அவங்களே ஆன்சர் கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் முதல்ல எடுத்துக்கோங்க. ஸோ பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து LHS RHS போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் சைடு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அப்போ இது கிடைக்கும், அவ்வளோதான். ரைட், சரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒவ்வொன்றுக்கும் வந்து a + bக்கு பதிலாக ஏவை கொண்டு வந்துட்டு ஸோ இந்த டேர்மில் கொண்டாந்து போட்டு மறுபடியும் பிஏ கொண்டாந்து இந்த டேர்மில் போட்டு பண்ணோன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருந்தோன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து முதல்ல இந்த டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தட் இஸ் a + b. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் என்னது ஃபஸ்ட்டு, ஸோ a + b the whole squared plus a minus b the whole squared டிவிஷனில் என்னது a டிவைட் பை பியா, ஓகேவா. ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல மேலே இருக்கிறத மட்டும் பண்ணலாம். சரியா, இதை நான் அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ இதுக்கு மட்டும் இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துக்கலாம். இது எப்படி இருக்குது, ஸோ நமக்கு தெரியும் a + b the whole squaredக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் a² + 2ab + b² தெரியுமில்லவா. ஸோ அதை தான் நம்ம இதுக்கு பதிலாக போட போகிறோம். ஓகேவா, சரி. இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம், ஸோ தட் இஸ் a² + 2 × a × b + b² எழுதிடலாமா. ரைட், அதே போல் ப்ளஸ் a - bக்கு என்ன எழுதுவோம், ஸோ அதை அப்படியே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ a² - 2 × ab + b², அவ்வளோதானே. சரி, இப்போ இந்த ப்ளஸ் 2abக்கும் -2abக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்குது, ஸோ தட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் a² + 2 டைம்ஸ் ஆஃப் b² வருதா. ரைட், இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், 2வை வந்து காமனாக எடுக்க போகிறேன். தட் இஸ் a² + b². ஓகே, ஸோ நம்ம இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த இடம் மட்டும்தான். ஸோ இது வரைக்கும் இந்த மேலே இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட், இப்போ கீழே பாருங்கள், a டிவிஷன் b தானே, a டிவைட் பை b தானே. சரி, அப்போ அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். தட் இஸ் என்னது, ஸோ a + b the whole square plus a minus b the whole square டிவிஷனில் a வகுத்தல் b. பாருங்கள், வகுத்தல் கீழே வகுத்தல் இருந்தால் மேலே போகும், அது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்போ இதுக்கு பதிலாக என்ன மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஸோ இதை கொண்டாந்து இங்கே போடுங்க. தட் இஸ் 2 × a² + b². ஓகே, வகுத்தல்ல a/b. ஓகே, இப்போ பியை மேலே எடுத்துக்கோங்க. தட் இஸ் 2 × b/a × a² + b². ரைட், இப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நமக்கு இந்த சொல்யூஷன் வந்துருச்சுன்னா நம்ம போட்டது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ 2 × b/a ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் a² + b² கொண்டாந்து இங்கே போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 × b/a என்னன்னு வருது பாருங்கள். ஸோ 2 × b என்னது, ஸோ 1/x + 1. ஸோ வகுத்தலில் என்னது, a என்னது, ஸோ x/x + 1. சரியா, அடுத்த ஸ்டெப்பில் 2/x + 1
இது அதுதான் 2 பெருக்கல் 1 2ன்னு போட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே போட்டேன். இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஆனது ஸோ மேலே இங்கே போயிடும். அப்போ பெருக்கலா மாறிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 வகுத்தல் எக்ஸ்ன்னு மாறும். அப்போ இதுக்கு கேன்சல் ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குது 2/xன்னு கிடைக்குது. அப்போது 2 பெருக்கல் b பை ஏக்கு பதிலாக 2 பெருக்கல் எக்ஸ்ன்னு நமக்கு கிடைச்சிருது. ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ இதை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பார்த்துடலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டா ரைட். எப்படி பார்ப்போம்? தட் இஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் இந்த இடம் பாருங்கள் 2/xங்கிறது நமக்கு இங்கே கிடச்சிருச்சு பாருங்கள். ரைட். இப்போ இந்த மிச்சம் இருக்கிறது மட்டும் கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதானே. சரி, அதுக்கு நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகே த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பி ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? பி என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 1/x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ரைட். அடுக்கு விதிப்படி என்ன பண்ணலாம்? அடுக்குகள் தனித்தனியாக பிரிச்சிடலாம் மேலையும் கீழையும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுங்கில் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேமாக தானே இருக்குது. ஆமாம். அப்போ மீசியமாக எடுத்திங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். தட் இஸ் ஒட்டு மொத்தமாக எடுத்திங்கன்னா ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா மேலே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1ன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே சரி, இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கே கிடச்சிருச்சா நமக்கு? எஸ். அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தட் இஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ வகுத்தல் பி அப்படிங்கிறது நமக்கு என்னவா கிடச்சிச்சு? ஸோ 2 பெருக்கல் பி பை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தானே. ரைட். இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸோ நான் இங்கே போடுறேன். ஸோ 2 பெருக்கல் பி பை ஏக்கு பதிலாக ஸோ இந்த 2/x 2 ஸோ 2 பெருக்கல் பி பை ஏன்னு கண்டுபிடிக்கணும். பி பை ஏ நம்ம இன்புட் பண்ணணும். அதுதானே. ரைட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 2b பை ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து போடுங்க. தட் இஸ் 2/x தானே. ஸோ 2/x. அடுத்தது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம்? ஸோ இங்கே இருக்கிற இதை போடணும். அவ்வளோதானே. சரி, அப்போ என்னது? தட் இஸ் இங்கே போடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தானே. ஸோ இது எப்படின்னு கொஷினில் பாருங்கள். அதே போல் தானே இருக்குது. எஸ். தட் இஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ டிவைட் பை பி அப்படிங்கிறது எதை லீட் பண்ணது? 2/x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுதானே கிடைச்சிது. சரி, அப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்தோம். ஸோ நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா நிரூபிக்கப்பட்டதுன்னு ஸோ நீங்கள் நீட்டாக எழுதிருங்க. ஸோ தட் இஸ் அந்த கொஷின் அப்படியே இங்கே எழுதி என்ன நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட்டுங்க. நிரூபிக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 7. ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். இவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத கேள்வியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறாருங்கிறாங்க. அப்போது ஒரு வேலை அதே வேலை தான் 6 மணி நேரத்தில் இவன் செய்கிறாரு. அப்போ வேலை அப்படிங்கிறது 2 பேத்துக்கும் பொது தான். பொது அப்படிங்கும்போது நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வேலையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதனால தான் வேலை சமம் எக்ஸ் என்க. அந்த ஒரு வேலையை செய்து முடிக்க பாரிக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது? 4 மணி நேரம் தான். அப்போ 4 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிப்பார்னா இப்போ 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பார் தானே. அதுதான் இங்கே வந்து நான் ஸோ அது அப்படியே ஒரு அல்ஜிப்ரைக் டேர்ம்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். தட் இஸ் 1 மணி நேரத்திற்கு பாரி செய்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸில் 1/4 பங்கு. அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/4 சமம் x/4. அதே வந்து இவன் வந்து எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாரு? 6 மணி நேரத்தில். அப்போ 1 மணி நேரத்தில் அவர் எவ்வளோ செஞ்சுருப்பாரு? ஸோ அப்போ 6ல் ஒரு பங்கு செஞ்சுருப்பார்ல எக்ஸ் வேலையை. அப்போ எக்ஸ் பெருக்கல் 1/6 தட் இஸ் x/6ன்னு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இருவரும் சேர்ந்து செய்த வேலையை தானே அவங்க எத்தனை மணி நேரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுனால ஸோ 2ஐயும் நம்ம கூட்டிக்கணும். தட் இஸ் x/4ஐயும் x/6ஐயும் கூட்டிக்கணும். ரைட். இப்போ நம்ம கூட்டும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஸோ பகுதியில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நம்பர் இருக்குது. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். தட் இஸ் 4க்கும் 6க்கும் எல்சிஎம் என்னது? ஸோ 2 போடுங்க. தட் இஸ் 2,3. ரைட்டு. மறுபடியும் இப்போ 2 போட்டிங்கன்னா ஸோ 1,3. அடுத்தது மறுபடியும் ஸோ 3 போட்டிங்கன்னா ஸோ 1,1 1 வர வரைக்கும் போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு எல்சிஎம் கிடைக்கும். அப்போ 2 4 4 12. அப்போ 12 தான் இதனுடைய எல்சிஎம். ரைட். அப்போ நான் இங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். தட் இஸ் எக்ஸுங்கீழ் 4 + எக்ஸுங்கீழ் 6 சமம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 12ஆக மாற்ற போகிறோம்.
12 மாற்றணும்னா இதை 3ஆல் பெருக்கணும். அப்போ இதையும் 3ஆல் பெருக்குவோம். அப்போ இது 4 12 வந்துருச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 3x. அடுத்தது இதை நம்ம 12 மாற்றணும்னா 6 2 12. அப்போ இங்கே 2ஆல் பெருக்கணும். அப்போ 2x ப்ளஸ் 2x தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வருது 5x/12. இது பார்த்தீங்கன்னா என்னது 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை. ஓகேவா? அவங்க கேட்டது வேலை இல்லை, அவங்க எத்தனை மணி நேரமாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதனுடைய தலைகீழே எடுத்தோன்னா நம்மளுக்கு என்னது, ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ வந்து இருவரும் சேர்ந்து வந்து வேலையை முடிக்க ஆகும் நேரம் சமம். ஸோ அது அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் எடுத்துகிட்டு ஸோ 12/5 மணி நேரம் அப்படின்னு போடுறோம். ஸோ அப்போ மணி அப்படின்னு மாற்றும் போது ஸோ 60 பெருக்கி போட்டோம்னா அதை நான் இப்போ கீழே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ எழுதிட்டேன் பாருங்கள். தட் இஸ் இப்போ 5x/12 அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம் கொடுக்குது, தட் இஸ் எக்ஸில் அந்த எக்ஸுங்கிற வேலையில் 5/12 பங்கு வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, 1 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. அப்படி தானே? ஆமாம். இப்போ இருவரும் சேர்ந்து வந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்னது, ஸோ 5/12 அதாவது 1/1 அது அந்த ஒரு வேலையை ஸோ 5/12 மணி அளவில் வந்து அவங்க வந்து முடிச்சிருவாங்க. ரைட்டு தானே? அப்போ வந்து 1/5/12ன்னு போட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், 12 5 மணிக்கு பதிலாக நம்ம வந்து என்னது 60ன்னு மாற்றுறோம். சரி, அப்போ 60ன்னு மாற்றுறீங்கன்னா ஸோ இப்போ இங்கே 5ஆல் அடிங்க. ஸோ 12 5 60. 12 12 எவ்வளோ? ஸோ 144. சரிதானே? எஸ். அப்போ 144 நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம 60ஆல் நம்ம வகுக்கலாம். சரி, வகுத்தானா நம்மளுக்கு என்னது எவ்வளோ மணி நேரங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே. அப்போ 2 60 நமக்கு 120ன்னு தெரியும். ஸோ மிச்சம் எவ்வளோ கிடைக்குது, 24. அப்படி தானே? ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு ஆன்சர் வருது, தட் இஸ் ஸோ இது வந்து 2 மணி நேரம் அடுத்தது 24 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். தட் இஸ் இப்போ அந்த பாரி அப்படிங்கிறவரும் யுவன் அப்படிங்கிறவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ஸோ எத்தனை மணி நேரம் ஆகுது, தட் இஸ் இருங்க. எஸ், அவங்க கேட்டது அந்த வேலையை செய்து முடிக்க ஸோ எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி தானே கேட்டிருந்தாங்க. சரி, அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஸோ கீழே நம்ம போட்டது போல் எத்தனை மணி நேரம் ஆகிறது, தட் இஸ் 2 மணி நேரம் 24 நிமிடங்களில் அவங்க அதை முடிச்சிருவாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஸோ நீட்டாக எழுதிருங்க. ஸோ தட் இஸ் 2 மணி 24 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 8. இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையைப் போல 2 மடங்கு ஆகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600 எனில் இனியா வாங்கி இருவகை பழங்களின் இடையே கிலோகிராமில் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இனியா அப்படிங்கிறவங்க 50 கிலோகிராமில் வந்து ஆப்பிள் வாழைப்பழத்தை வாங்குறாங்க. ஓகேவா? அவங்க பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 கிலோகிராம் இருக்குது. ரைட். அப்போது ஸோ ஆப்பிளோட எடையை நம்ம எக்ஸ் ஏன்னா தெரியாது இல்லையா, அதனால் நம்ம எக்ஸ் கிலோகிராம் எடுத்துக்கிறோம். வாழைப்பழங்களோட எடையை வந்து ஒய் கிலோகிராம்னு எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ அவங்க பேஸ்கெட்டில் எவ்வளோ கிலோகிராம் வந்து இருக்குது, 50 கிலோகிராம். அப்போ அந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா தானே, தட் இஸ் ஆப்பிளையும் வாழைப்பழத்தையும் கூட்டினா தானே நம்மளுக்கு 50 கிலோகிராம் வரும். ஸோ அதை நான் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் படி நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. 1 கிலோகிராம் ஆப்பிளின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் எவ்வளோ ரூபான்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து ஆப்பிள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு தெரியாது. பட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்பிளுடைய மொத்த விலை 1800 ரூபாயாகவும் வாழைப்பழங்களுடைய மொத்த விலை வந்து 600ஆகவும் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 1800 ரூபாய்க்கு வந்து ஸோ ஆப்பிள் வாங்கினா 1 கிலோவுக்கு எவ்வளோ இருக்கும்னா அதை எக்ஸால் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிலோவுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஆமாம். அதே போல் ஸோ 600 அப்படிங்கிறது வாழைப்பழத்துடைய விலை. அது 1 கிலோ எவ்வளோ இருக்கும்னா நம்ம அதை வந்து என்னது ஒய்யால் நம்ம வகுத்தோம்னா நம்மளுக்கு 1 கிலோ கிடச்சிரும். அப்படி தானே? ஆமாம். ஸோ அதுபடி பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு ஸோ அப்போ 1 கிலோ விலை அப்படிங்கும்போது அது என்ன எதை குறிக்குது? ஸோ ஆப்பிளுடைய 1 கிலோ எடை 1 கிலோ விலை 1 கிலோ விலை என்னது? தட் இஸ் 1800ஐ எத்தனை எடையால் வாங்கியிருக்காங்களோ அதால் வகுத்தா நம்மளுக்கு 1 கிலோ விலை கிடைச்சிரும். அதே போல் வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழங்களுடைய ஸோ ஒரு ஒரு கிலோ இல்லை அது சீப்பு அது அந்த விலை அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அதுக்கு என்ன எப்படி போடுவீங்க? தட் இஸ் ஈக்குவல் டு 600 வகுத்தல் ஸோ அந்த எடை தானே, எடைக்கு தான் நம்ம படுத்துட்ருக்கோம். இங்கே வந்து சீப்பு கணக்கு கிடையாது. அப்போ நம்ம எடை தான் எடுத்துக்குவோம். ரைட். அப்போ 600/ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? இப்போ இது ரெண்டுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்களேன்.
எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1 கிலோகிராமுக்கு ஆப்பிளோட விலை இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 1 கிலோ விலை வந்து எதுக்குன்னா வாழைப்பழத்தினுடைய விலையை போல் 2 மடங்கு. அப்போ வாழைப்பழத்தினுடைய விலையை போல் 2 மடங்குக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணலாம்? தட் இஸ் 1800 எக்ஸ் ஆனது 2 பெருக்கல் 600 ஒய்க்கு சமம் அல்லவா? அதுதான் அங்கே சொல்கிறாங்க. ரைட். இப்போ பாருங்கள். ஸோ 600வது வாய்ப்பாடில் ஒரு டைமு இது பார்த்திங்கன்னா 3 டைம் அடங்கும். ஸோ 3 600 1800 3 தானே. ரைட். இப்போ என்னது? ஸோ 3/x சமம் 2 ஒய்யின் ஃப்ரேம் ஆகுதா? சரிதானே. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. சரி, அதை நான் இப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். தட் இஸ் ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து இங்கே எக்ஸ் என்னன்னு பண்ணிட்டேன்னா அந்த எக்ஸை கொண்டாந்து இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட சொல்யூஷன் கிடைக்கிற அளவுக்கு வந்துடும். ரைட். ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன். தட் இஸ் 3/x ஈக்குவல் டு 2/yல இப்போ இந்த எக்ஸை வந்து இங்கே மேலே தூக்கிறேன். அப்போ பாருங்கள் 3y சமம் 2x. இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ எக்ஸ் சமம் 3y/2ன்னு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சார். எக்ஸ் சமம் நான் இங்கே அதை எழுதிடுறேன். ஸோ தட் இஸ் எக்ஸ் சமம் ஸோ 3y/2 அப்படின்னு வந்துருச்சு. சரி, அதன் பின்ன என்ன பண்ணுறீங்க? இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2வை கொண்டு போயிட்டு எதில் போடுறீங்க? 1ல் போடுறீங்க. ஸோ 2வது ஈக்குவேஷன் இன் 1 அப்படின்னு 1ல் பிரதியிடன்னு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதுனீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், நான் இங்கே போடுறேன். ஸோ என்ன ஆகுது? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் 50ன்னு தெரியும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3y/2 ப்ளஸ் ஒய் சமம் 50. இப்போ ஒரே மாதிரியில் கொண்டாந்துட்டா நமக்கு இப்போ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள். ஸோ இங்கே வகுத்தலில் 2 வரணும் அப்படின்னா 2ஆல் பெருக்கி வகுக்கணும். அப்போ இங்கே 2y/2ன்னு வருமா? அப்போ 2 அப்படின்னு கீழே வந்துச்சுன்னா இங்கே 3y இங்கே ப்ளஸ் 2yயாக மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 50. சரி, இப்போ 3 ப்ளஸ் 2y என்னது? 5y சமம் 50 பெருக்கல் 2. அடுத்த ஸ்டெப்பில் y சமம் 50 பெருக்கல் 2 கீழ் 5. இப்போ இதையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 10 டைமா? ரைட். அப்போ 20. அப்போ ஒய்ங்கிறது என்னது? வாழைப்பழம். வாழைப்பழம் எத்தனை கிலோ வந்துருச்சு நமக்கு? இப்போது 20 கிலோ வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்பிளோட கிலோ எவ்வளோ இருக்கும் நீங்களே சொல்லிடலாம். 2 சேர்த்து 50 அப்படின்னா ஆப்பிளோட விலை, ஆப்பிளோட கிலோ ஸோ மொத்தம் 30 கிலோ இருக்கும். ரைட். இப்போ நம்ம y சமம் 20 கொண்டு போயிட்டு எதில் பிரதியிடுறோம்? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம பிரதியிடலாம். இதில் பிரதியிட்டால் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். சரியா? அப்போ இல்லைன்னா ஈக்குவேஷன் 2 இங்கே இருக்குல்ல, இதில் கூட நீங்கள் பிரதியிடலாம். தட் இஸ் இப்போ எக்ஸ் சமம் ஸோ 3 பெருக்கல் 20க்கு ஒய்க்கு பதிலாக 20 போட்டுட்டு /2. 2க்கு இது கேன்சல் பண்ணால் ஸோ 10. அப்போ 3 10 30. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னென்னு கிடைச்சிருச்சு? 30 கிலோன்னு கிடைச்சிருச்சு. அப்போ நீங்கள் எழுதிடுங்க. ஸோ தட் இஸ் ஸோ ஆப்பிளுடைய எடை சமம் 30 கிலோகிராம். அடுத்தது ஸோ வாழைப்பழங்களுடைய எடை சமம் ஸோ 20 கிலோகிராம் அப்படின்னு எழுதிடுங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். 2யும் கூட்டிங்கன்னா 50 வருது இல்லையா? சரிதான் நம்ம போட்டது.